ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? இன்றைக்கி எனக்கு டே 5 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். தண்ணி பிடிச்சிட்டேன், நைட்டு துணி துவைச்சிட்டேன். இனிமேல் வரத்தை விட்டு ஒன்றும் பண்ண போகிறதில்ல, ஜாலியாக இருப்போம். விடு, என்ன இருந்தாலும் நடக்கட்டும் இல்லையா? தண்ணி பிடிச்சிட்டேன். இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணாங்க பாருங்கள். இதெல்லாம் இப்படியே போட்டுட்டு தான் மன வருத்தத்தோடு இருந்தேன். இந்த சுடுதண்ணி பூசிலாம் விளக்கணும், எல்லாம் அப்படியே கிடக்குது. என்ன அடுப்பு ஒழிச்சு விடணும், எல்லாமே அப்படி அப்படியே கிடக்குதுப்பா. இன்னையிலேருந்து வேலை ஸ்டார்ட் ஆகிடும் பாருங்கள். மளிகை ஜாமான்லாம் கொட்டி வச்சேன், அதெல்லாம் அப்படியே கிடக்குது. இன்னும் இந்த ஷெல்ஃப்லாம் க்ளீன் பண்ணணும். இந்த பழம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். நாங்கள் பழம் தான் சொல்லுவோம். இந்த பழம் மேலே வச்சுருக்கிறதால பழம் மேலே அப்படின்னு தான் சொல்லுவோம். பழம் மேலே க்ளீன் பண்ணாங்க பாருங்கள். இது கரெக்டாகிடுச்சு, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. போசி வைக்கிறடா அப்படி தான் இருக்கான். அடுப்பு சுத்தம் பண்ணணும், சமைக்கணும், சாப்பிட்ணும், பாத்திரம் கழுவணும் பாருங்கள். இந்த துணி இருக்குது, துவைக்க துணி தான் இதெல்லாம். இன்னும் படுக்கே இருக்கல. ஏன்னா 5:30 தான் எந்திரிச்சேன். தண்ணி முடிச்சுட்டு திரும்ப படுக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டேன். சரி, நம்ம போயிட்டு பால் வாங்கிட்டு வந்து டீ போட போகிறேன். இப்போலாம் காப்பிலாம் மறந்துட்டேன்பா. மறக்கலை, மனசில் ஒவ்வொருத்தரும் இருக்குது குடிக்கணும்னு வராது. என்ன அதுக்கான சூழ்நிலையும் சுச்சுவேஷனும் இல்லை. காஃபி குடிக்கிறதுலாம் அதெல்லாம் நல்லா பால் வந்து கெட்டியாக இருக்கணும். கெட்டியானா ரொம்ப கெட்டியாக இல்லை, சுமாராக. அதிகம் தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ இருக்கிற கஷ்டத்துக்கு நான் அதிகமாக தண்ணி ஊற்றி தான் டீ போடுற மாரி வருது. அதனால தான் காப்பி மறந்துட்டேன். நம்ம ஊரில் போயிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஈரோட்டில் போயிட்டு காப்பிலாம். அது வந்து வேலைக்கு போயிட்டு செய்கிற வேலை காஃபி சாப்பிட்றது. இப்போ 1 கிளாஸ் பால் இருக்குன்னா 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி டீ வைக்கலாம். அதுவே என்ன பண்ண முடியும், 1 கிளாஸ் பால்னால் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றினா தான் காஃபிக்கு சூப்பராக இருக்கும். அதனால தான் நம்ம வேலைக்கு போய் சம்பளம் வாங்கும்போது பெஸ்ட்டான காஃபி குடிச்சிக்கலாம். இப்போதைக்கு இல்லாத குறைக்கு என்ன பண்ணுறதுன்னு டீ குடிச்சிக்கலாம். கொரண்டோ. சரி வாங்க, போய்ட்டு பால் வாங்கிட்டு வந்து டீ போட்டு முடிஞ்சால் வாங்க டீ சாப்பிட்லாம். போகலாமா? நான் இனிமேல் எனக்கெலாம் என்னோடய உறவுகளாக நீங்களாம் இருக்கும்போது இன்னும் நான் எதுக்கு கவலைப்பட மாட்டேன் அப்படின்ட்டு தான் தேறிட்டேன். இப்போ தான் கதவே நீக்கிறேன். இதெல்லாம் வந்துட்டு நைட்டில் வந்து அந்த கதவுலாம் வந்துட்டு நிறையா கேப் இருக்கும். உள்ளேருந்து தவக்கலை, பூச்சி இது மாதிரிலாம் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக நைட்டில் துணி வச்சுட்டு தான் படுக்கிறது. பாம்பு கூட வரலாம். இது ஏன் அப்படின்னா அங்கே பாருங்க, இவ்வளோ கேப் இருக்குது பார்த்திங்கன்னா, இதோ வீதியே தெரியுது பாருங்க. இவ்வளோ கேப்புக்காக தான் துணி வச்சுட்டு படுக்கிறது. பூச்சி போட்டு வந்துடும். சரி, கடைக்கு போகிறேன். அந்த கதவு சாத்தாமலே போகிறேன். வேலை நிறைய இருக்குதுப்பா. இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம். சுடுதண்ணி கொண்டாலாம் விளக்கிட்டு இந்த அடுப்பெல்லாம் மொழிவிட்டு சாணி போட்டு மொழுவோம். சாணி போட்டு மொழிவிட்டு இந்த மளிகை ஜாமான்லாம் இன்றைக்கி உள்ள வேலை நடக்காது, வெளியே தான் வேலை. துணி துவைக்கிறது, அடுப்பு மொழுவுறது. சாணி கிடச்சி எடுத்துகிட்டே வந்துடலாம். சும்மா மனசு ரிலாக்ஸ் ஆகுதான் வீடியோ எடுத்தேன். இந்த கள்ளத்தொழும்பு எதுக்கு வச்சுக்கிறேன்னா இருங்க சொல்கிறேன். இந்த அங்கே சின்ன பிள்ளையில சாணி இருக்குது பார்த்தீங்களா, சாணியில் இந்த கள்ளத்தொழும்பெல்லாம் கலந்து செவுத்தில் மெலிசாக தட்டுவாங்க. தட்டி வச்சுருந்து அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பு எரி விடும். உள்ள சுடு தண்ணி வைக்கிறதோ இல்லை சாப்பாடு செய்கிறதோ, அடுப்பில் வந்து சாப்பாடு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த நெருப்பில் வந்தது அது வந்து எருமுட்டைன்னு சொல்லுவாங்க. இது வந்து சாணியோடு போட்டு பிசைஞ்சி கலந்து மெலிசாக தட்டி விட்டு காஞ்சதுக்கப்புறம் அப்படியே அடை மாதிரி வரும். அதை அப்படியே அடுப்பில் போட்டோம்னா அது அப்படியே கஞ்சி சாம்பலாயிரும். முட்டை சாம்பல்னு சொல்லுவாங்க. அதில் தான் நாங்கள் பல் விளக்குவோம். எனக்கு அதுமாரி செய்யணும்னு ஆசை, அதுக்காக தான் அது அப்படியே வச்சுருக்கேன்.
இன்றைக்கி அமாவாசை இல்லையா, அதனால் கோலம் போடக்கூடாது. சரிப்பா, நான் போய் பால் வாங்கிட்டு வந்து டீ போட்டு சாப்பிட்றேன். பாய்.